திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல கடந்த 11 மாதங்கள்ல மட்டும் உண்டியல் காணிக்கை 1274 கோடி ரூபாய் கிடைக்கப்பட்டிருக்கிறதா இப்ப தகவல் வெளியாகி இருக்கு. 11 மாதங்கள்ல இவ்ளோ தொகை கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த நிதியாண்டுல இதனுடைய வருமானம் 1500 கோடி ரூபாய் எட்டும் அப்படின்னு கூறப்படுது. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோயில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி அப்பப்போ நடந்து முடியும். அப்படி கடந்த 11 மாதங்கள், அதாவது 2023 ஜனவரியில ஆரம்பிச்சு 2023 நவம்பர் வரைக்கும் அங்க வந்திருந்த பக்தர்கள் உண்டியல் காணிக்கை செலுத்தியிருந்திருக்காங்க. அதை எண்ணும் பணி முடிவுலதான் இப்ப மொத்தமா 11 மாதங்கள்ல 1274 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைக்கப்பட்டிருக்கிறதா இப்ப தகவல் வெளியாகி இருக்கு. 2015 வருடத்திலிருந்தே பக்தர்கள் செலுத்தக்கூடிய உண்டியல் காணிக்கையினுடைய தொகை 1000 கோடி ரூபாய்க்கு மேல வந்துட்டு இருக்கு. அது இப்ப வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இடையில கொரோனா காலகட்டத்துல மட்டும் இது கம்மியாச்சு. 2020-21 நிதியாண்டுல 731 கோடி ரூபாய் வருமானம், 2021-22 இந்த காலகட்ட நிதியாண்டுல 933 கோடி ரூபாய் வருமானம் வந்ததா கூறப்படுது. 2019-20 நிதியாண்டுல 1313 கோடி ரூபாய் வருமானம் வந்ததா சொல்லப்படக்கூடிய நிலையில தான் இப்போ 2022-23 நிதியாண்டுல 1500 கோடி ரூபாய் வருமானம் எட்டும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுதாம். இந்த நிலையில தான் கடந்த 11 மாதங்கள்ல பக்தர்கள் செலுத்திருக்கக்கூடிய உண்டியல் காணிக்கையினுடைய தொகை மட்டுமே 1274 கோடி ரூபாய் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சுவாமியே சரணமையப்பா என்ற கோஷத்துடன் ஐயப்பனை காணச் சென்ற சிறுமிக்கு நேர்ந்த அதிர்ச்சி. அப்பாச்சி மேட்டில் நிலை குலைந்த பரிதாபம். ஐயனே, என்ன இது சோதனை என கதறிய சாமிகள். நடந்தது என்ன? சேலம் மாவட்டத்தை சேர்ந்த குமரன் ஜெயலட்சுமி தம்பதியின் ஆசை மகள் 12 வயதான பத்மஸ்ரீ தனது தந்தையோடு ஆசையாக இந்த வருடம் மாலை அணிந்து கொண்டு சபரிமலை சாஸ்தாவை காண பாத யாத்திரை மேற்கொண்டிருந்தார். தங்களது பகுதியை சேர்ந்த குழுவினர் தலைமையில் அப்பாச்சி மேடு பகுதியை அந்த குழு சென்றடைந்திருக்கிறது. அப்போதுதான் பத்மஸ்ரீ திடீரென மயங்கி விழுந்தாராம். அதிர்ச்சி அடைந்த சாமிகள் அந்த சிறுமியை தூக்கி கொண்டு அப்பாச்சி மேடு மருத்துவ முகாமிற்கு கொண்டு சென்ற போது சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக அதிர்ச்சிகர தகவலை தெரிவித்துள்ளனர். பதறிய சாமிகள் கதறி துடித்தனர். பத்மஸ்ரீயின் உடல் பிரேத பரிசோதனைக்காக பம்பா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது குறித்து போலீசார் வெளியிட்டுள்ள தகவலில் சிறுமிக்கு 3 வயதில் இருந்தே இதய நோய் இருந்து வந்ததாகவும் அதன் காரணமாகவே அவரது தந்தை அந்த நோய் குணமாக வேண்டும் என ஐயப்பனை வேண்டிக் கொண்டு மலையேறி தரிசனம் செய்ய முயன்றார் என்றும் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள்.